Marvelous morning to all. Today, 7th standard English, second lesson, poem, The Listeners. This poem written by Walter D. La Mere. இது எதை பற்றின போம் அப்படின்னா, அதாவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கையில் லிசன் பண்ணுவாங்க இல்லையா, கேட்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு போம். இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான். வார்மப்பில் பாருங்கம்மா. யூ ஆர் வாக்கிங் இன்டு grove at 12 noon. You feel that somebody is following you. When you look behind, nobody is there. How would you feel? What would you do? Share it in the class. ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஆஸ்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? க்ரோவ் மீன்ஸ் கல்லறைன்னு சொல்லுவாங்க. சமாதின்னு இருக்குல்ல, அதுதான் க்ரோவ்னு என்ன? கல்லறை. அது வழியாக மத்தியான டைமில் 12 o'clock நீங்கள் போகிறீங்க. அங்கே உன்னை யாரோ உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது உன் பின்னாடியே உன்னை கூப்பிட்றாங்க. நீ திரும்பி பார்க்கையில் யூ லுக் பிஹைண்ட், நோபடி இஸ் தேர். அங்கே யாருமே இல்லை. கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்கையில் பேக் சைடில் யாருமே இல்லை. அப்போ அந்த டைமில் உன்னோட ஃபீல் எப்படி இருக்கும்? நீ எப்படி அதை திங்க் பண்ணுவ? வாட் வுட் யூ டூ? நீ அந்த டைமில் என்ன செய்வீங்க? இதை உங்களோட கிளாஸ்மேட்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஐ வில் அஃப்ரைட். நான் ரொம்ப பயப்படுவேன். ஐ வில் சாண்ட் ரிலீஜியஸ் mantras and run away. அதாவது நம்மளோட ரிலீஜியஸ்னால் நம்மளோட மதம் இருக்கு இல்லையா, ஒரு காடோட அதாவது மந்திரம். மேண்ட்ராஸ் மீன்ஸ் மந்திரம். அதாவது மேண்ட்ராஸ்லாம் மந்த்ராஸ் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ் ப்ரொனன்சியேஷன் மந்திரம்னு சொல்லுவே, அதுதான் மந்த்ராஸ். நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம என்ன ஓடுவோம்? காப்பாற்றுன்ட்டு கடவுள் சாமி நேமை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? நம்ம ஓடுவோம். பட் ஐ won't afraid. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நான் பயப்பட மாட்டேன். ஐ நோ தேர் இஸ் நோ காட், தேர் இஸ் நோ கோஸ்ட். பேயும் இல்லை, கடவுளும் இல்லைன்னு நினச்சிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு போம் லைன்ஸு. அங்கே ஃபஸ்ட்டு வார்மப்பில் என்ன கேட்குறாங்க? நீங்கள் 12 மணிக்கு ஒரு கல்லறை பக்கத்தில் போகிறீங்க மத்தியான டைமில். உன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. தென் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. அந்த டைமில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற போம் லைன்ஸை ரீட் அவுட் பண்ணும். இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர். யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு. இங்கே ட்ராவலர் மீன்ஸ் டிரைவர் கிடையாது, வழிப்போக்கன்னா அந்த போகிற வழியில் நம்ம நடந்து போவோம் இல்லையா, அவங்க தான் வழிப்போக்கன்னு அர்த்தம். நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். அதாவது நாக்கிங் ஆன் த மூன்லிட்னா வெளிச்சம் சொல்லுவே, நிலா வெளிச்சம் இருக்குதுல்ல, நிலா வெளிச்சம். அந்த டைமில் கதவை அந்த டைமை கட்டிக்கிட்டே போகிறாங்க. நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். நிலாவோட வெளிச்சத்தை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். அவனோட ஹார்ஸ் என்ன பண்ணுது? சாம்ப்டு மீன்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, கடிக்கிறது. சாம்ப்டுன்னா என்ன? கடிக்கிறது. அவனோட குதிரை என்ன பண்ணுது? கடிச்சிக்கிட்டே அந்த புல்லையெல்லாம் கடிச்சிக்கிட்டே போகுது. தென் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் and a bird flew up out of the turret. On the forest ferny means ஒரு பிளான்ட், தாவரம். ஓகேவா? அந்த காட்டில் ஃபெர்னிங்கிற பிளான்ட் புற்கள் தரையில் இருக்கிற மாதிரி, அப்படியே அந்த ஆர்டிஃபிஷியல் சும்மா ஜஸ்ட் லைக் நடக்கிறக்கே ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, அந்த கிராஸ் மாதிரி. தென் ஒரு பேர்டு என்ன பார்க்குது? டர்ரெட் மீன்ஸ் கோபுரம். அந்த கோபுரத்தோட மேலே கோபுரத்துக்கு மேலே என்ன பண்ணுது? ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டர்ரெட். கோபுரத்துக்கு மேலே பறந்து போகுது. டர்ரெட் மீன்ஸ் கோபுரம். ஃபெர்னி மீன்ஸ் அந்த பெர்னிங்கிறது ஒரு பிளான்ட்.
above the traveler's head. above the அந்த இவன் இருக்கான் இல்லையா ட்ராவலர் வழிபோக்கனோட தலைக்கு மேலே பறந்து போகுது. அண்டு he smote up the door again a second time. அவள் வந்து அந்த கதவை செகண்ட் டைமாக வேகமாக தட்டுறாங்க. is there anybody there? he said. யாராவது இங்கே இருக்கீங்களா? is there anybody there? he said. பட் நோ ஒன் டிசென்டட் டு த ட்ராவல்ஸ். ஆனால் ஒருத்தர் கூட இந்த வழிபோக்கனை வந்து என்ன பண்ணுறாங்க ட்ராவலரை பார்க்க வரல. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிங்டு சில். ஓரங்கள் அதாவது லீஃப் ஃப்ரிங்குன்னா இலைங்கள மேலே படர்ந்த ஜன்னல்லேருந்து ஒரு தலை கூட என்ன ஆகலை எட்டி பார்க்கல. லீன்டு ஓவர் அண்டு லுக்டு இன் டு ஹிஸ் கிரே ஐஸ். அது மாதிரி ஒரு ஜன்னல் மேலே சாஞ்சிக்கிட்டு பார்த்தா என்னாகுது யாருமே வந்து கண்ணுக்கு தென்படல. சாம்பல் நிற கண்ணில் வந்து தென்படல, பார்க்க முடியல. வேர் ஹீ ஸ்டுட் ப்ரீப்ளக்ஸ்டு அண்ட் ஸ்டில். வேர் ஹீ ஸ்டுட் ப்ரீப்ளக்ஸ்டு. ப்ரீப்ளக்ஸ்டு மீன்ஸ் குழப்பம். என்ன பண்ணுறாங்க அமைதியாகவும் குழப்பத்தோடையும் நின்றுக்கிட்டே பார்க்குறாங்க. பட் ஒன்லி ஹாஸ்ட் அண்ட் எ பேண்டம் லிசனர்ஸ். பேண்டம் வெர்சஸ்னால் பிசாசு கூட்டமாக போட்டிருக்கலாம். ஹாஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ். வீட்டில் இருந்தவங்க அந்த குரலை கேட்டும் வெறும் பிசாசு கூட்டமாக போட்டிருக்கலாம். தட் dwelt in the lone house then. அந்த தனியாக இருந்த வீட்டில் அப்போ இருக்கிறவங்க யார்? அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்? stood listening in the quiet of the moonlight. இந்த நிலவு வெளிச்சத்தோட அமைதியில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் அவங்கெல்லாம்? then stood turning the faint moonbeams on the dark stair. stood throwing the faint moonbeams on the dark stair. லேசான நிலவு காற்றுல, அது என்ன நிலவு கற்றை. ட்ரானிங் மீன்ஸ் நிலவு கற்றை. வெளிச்சம் வந்து இருட்டான பிளேஸில் படுது. அதாவது என்ன ஆகுது வெளிச்சம்லாம் வந்து நிலவு வெளிச்சம் இருக்குல்லையா அந்த இது என்ன ஆகுது ரொம்ப டார்க்காக இருக்கிற பிளேஸில் வந்து லைட்டாக பட்டுக்கிட்டு இருக்குது. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். அந்த வெளிச்சம் எங்கே இருக்குது? இந்த எம்டியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே அந்த விண்டோக்குள்ளே கூட போய் தெரியுது. தென் ஹேர்கனிங் இன் த ஏர் ஸ்டைர்டு. அதாவது ஹேர்கனிங் மீன்ஸ் அந்த அசைகிறது அல்லது அசைக்கப்படுறது. நம்ம ஒருத்தர்னால வந்து என்ன பண்ணுவாங்க புஷ் பண்ணி அதை காற்றுல வர மாதிரி அசைப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஸ்டிர்டுனா ஷேக் பண்ணுறது, அசைகிறது. லாஸ்ட் பட் தே பை த லோன்லி ட்ராவல் கார். தனிமையாக அந்த வழிபோக்கம் கூறுறத, அதாவது அந்த வழிபோக்கம் போகிறது லோன்லி மீன்ஸ் தனியாக போகிறத அது யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்? வால்டர் டி மேர். இது என்ன சொல்கிறாரு? அதாவது ஒரு வழிபோக்கன் வந்து போகையில் அவனுக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரியும், அதாவது அவனோட பிரம்மையிலே வந்து யாரோ அவனை கூப்பிட்ற மாதிரியும், ப்ளஸ் அந்த நிலவு வெளிச்சம் வந்து ஒரு எம்டி வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே விழுகிற மாதிரியும், அவன் அந்த ஹார்ஸை கூட்டிகிட்டு போகையில் புக்கள் சவுண்டு, அது மேலே நடக்கிற சவுண்டும் அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அவன் வந்து என்ன நினச்சிக்கிறான், அவங்களே நினச்சிக்கிறான். அந்த ஏதாவது காற்றுல அசைகிறது ப்ளஸ் அந்த நிலாவோட வெளிச்சம் எம்டி ஹாலில் படுறது, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறான், யாரோ கூப்பிட்ற மாதிரி நினைக்கிறான். பட் அங்கே யார்? ஒருத்தர் கூட அங்கே இல்லை. தென் இங்கே பாருங்கள் ரைட்டரோட வால்டர் டி மேர் 1873 to 1956 was an English poet, short story writer and novelist. He is best known for his works for children. The listeners, he is said to be his most famous poem. இவரோட வால்டர் டி லாமர்ங்கிற ஒரு இங்கிலீஷ் போய்ட்டர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஒரு வந்து சிறுகதை எழுத்தாளர் ப்ளஸ் நாவலாசிரியர். இவரோட படைப்புகள் எல்லாமே எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் த லிசனர்ஸுங்கிறது அவரோட ஃபேமஸ் போயமாக
சொல்லப்படுது. தென் இருக்கிறது என்னம்மா போமோட மீனிங்ஸ் இருக்குது. சாம்ப்டுன்னா என்ன? சாம்ப்டு பிட் அண்டு சியூட் அப்பான் நாய்ஸிலி. சியூடுனா மெல்றது, பிட்னா அந்த சின்ன கடிக்கிறது. ஓகேவா? சாம்ப்டுனா அந்த புற்களை எல்லாம் அதை என்ன பண்ணும், ஹார்ஸு கடிச்சு சாப்பிட்றது சவுண்டாக. ஃபெர்னி கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர்னஸ் பிளான்ட்ஸ். செடி இருக்கும், ஆனால் வந்து அதில் இலையோ அல்லது பூவோ எதுவுமே இருக்காது. டர்ரெட் எ ஸ்மால் டவர் தட் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் த வால் ஆஃப் எ பில்டிங். ஸ்மோட் knocked loudly. Sill a horizontal piece of timber beneath a window or a door. Perplexed confused. Throning crowding. Hearkening listening attentively. Next A pattern. Read the poem loud in a pair. அதாவது உங்கள் ஸ்கூலில் இருந்தால் 2 பேர் சேர்ந்து இந்த போமை வந்து என்ன பண்ணணும், லவுடாக படித்து பார்க்குறது சொல்கிறாங்க. Then B. Find the poem to match the pictures given below and write it in the fill in the blanks. இது என்ன ஆகும், இது என்ன பண்ணுதுன்னா, இதை போம் இந்த பிக்சர்ஸை பார்த்து அதை கொடுத்துருக்கிற டேஸை நீங்கள் ஃபில் பண்ணும். அங்கே ஹார்ஸ் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஹார்ஸ் பிக்சரு. அது என்ன பண்ணுது, அண்டு ஹிஸ் ஹார்ஸ் இந்த சைலண்ட் சாம்ப்டு த கிராஸஸ். இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுங்கிறத அங்கே எழுதணும். அந்த போம் லைனில் வரும் இல்லையா அது. தென் செகண்ட் ஒன், நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரைண்டட் ஸ்டில். அதாவது செடிஸ்லாம் இருக்குது, ஆனால் லீஃபும் இல்லாத மாதிரி அவங்க திங்க் பண்ணுறது. தென் பட் ஒன்லி ஹார்ஸ் டு பிளான்டம் லிசனர்ஸ். பிளான்டம்னு என்ன சொன்ன, பிசாசுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். இது என்ன இங்கே இருக்கிறது என்னது, ஹவுஸ் dwelt in the lone house. தென் அதாவது தனியாக இருக்கிற வீடு. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர். இந்த புற்களில் வந்து எங்கே இருந்தது, அந்த ஃப்ளோரில் வந்து இருந்துச்சு. வேர் ஹி ஸ்டுட் perplexed and still. Then C pattern. Read the statement, say true or false. Lines from the quote support your answer. C first one, the traveler came at noon. True or false? False. அவர் எப்போ வந்தார், knocking on the moonlit door. அதாவது மூன் லைட்டில் நல்ல வெளிச்சத்தில் வந்தார். The house was situated in the forest. அந்த ஹவுஸ் எங்கே இருந்த மாதிரி அவருக்கு இங்கே சிச்சுவேட் பண்ணியிருந்தாங்க, ஃபாரஸ்ட்டில். True. That dwelt in the lone house. Then there were ghostly listeners inside the house. ஒரு பேய் வீட்டுக்குள்ளே இருந்து லிசன் பண்ண கேட்குற மாதிரி அவருக்கு தோணுச்சு. True. First one false, second one true, third one also true, fourth one the traveler came to the house by bicycle. அவர் பைசைக்கிளில் போனாரா, no, false. The phantoms answered and asked the traveler to go away. False. Next, answer the following questions. அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஃபார் இ பேட்டர்ன் வந்து ஒர்க் இன் பேன்ஸ், அதுவும் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். வாட் இஸ் மீன் பை ரைமிங் வேர்டு? ரைமிங் வேர்ட்னால் நம்ம ப்ரொனன்ஷியேட் பண்ணல ஈச் லைனில் வந்து சேம் ப்ரொனன்சியேஷன் வர்றதா ரைமிங் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஹேர் அது சொல்லுவோம் இல்லையா, அது. தென் ஐஸ், சி அதாவது பார்க்குறது, கடல். இது மாதிரி ப்ரொனன்சியேஷனில் ஒன்றா வரதான். இந்த போமில் அப்படி ரைமிங் வேர்டு என்ன வரும், ட்ராவலர். இதில் வந்து தென் மென், ஹால் கால், ஸ்டில் டில், இது மாதிரி இருக்கிறது தான் சில் ஸ்டில். இது மாதிரி வர்றது தான் என்னது, ரைமிங் வேர்ட்ஸ். இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுறேன். இதையும் வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் வந்து ரைட் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். தென் சப்ளிமெண்ட்ரி.
த ரெட் ஹெட்டட் லீக். அதாவது இதோட ஃபுல் சப்ளிமெண்ட்ரி இது என்ன அப்படின்னா, ரெட்டு ஹெட்டட்னா செந்தலைன்னு சொல்லுவாங்க. அதோட லீக் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு கம்பெனி, நிறுவனம். ஓகேவா? இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஷெர்லாக் ஹால்மஸ், ஃபேமஸ் டிடெக்டிவ். இவர் யார் அப்படின்னா, ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிறவர் ஒரு டிடெக்டிவ் மீன்ஸ் துப்பறிவாளர்னு அர்த்தம். துப்பறிவாளர்னால் அதாவது நமக்கு வந்து ஒருத்தர் மேலே டவுட்டோ அல்லது நம்மளோட திங்ஸ் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிடெக்டிவ்கிட்ட போனோம் அப்படின்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் கொடுக்குறவர் தான் துப்பறிவாளர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டாக்டர் வாட்சன். இவர் வந்து ஒரு டாக்டரு, ஹாம்ஸோட ஃப்ரெண்டு. ஓகேவா? ஜாபேஸ் வில்சன். இவர் வந்து த ரெட் ஹேர்டு ஷாப் கீப்பர். அதாவது இந்த சிவப்பு முடி கொண்ட கடையோட உரிமையாளர்னு அர்த்தம். ஷாப் கீப்பர்னால் கடை உரிமையாளர். வில்சன். நெக்ஸ்ட்டு வின்சென்ட் ஸ்பால்டிங். வில்சனின் ஹெல்ப்பர் வந்து வில்சன்ஸ் அசிஸ்டண்ட். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வின்சென்ட் ஸ்பால்டிங்கிறது வில்சன்ஸோட அசிஸ்டண்ட்டு, ஆல்சோ நோன் ஆஸ் ஜான் கிளே. இவர் யார் அப்படின்னா வில்சனோட ஹெல்ப்பரு. ஜான் கிளேங்கிறவரை அவருக்கு தெரிஞ்சவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டக்கன் ராஸ். ஸ்பால்டிங் அக்கம்ப்ளைஸ் எ மேன் வித் ரெட் ஹேர். அதாவது அக்கம்ப்ளைஸ் மீன்ஸ் குற்றம் செய்கிறது, தப்பு செய்கிறவங்களுக்கு துணை போகிறவர். மிஸ்டர் ஜோன்ஸுங்கிறவர் ஸ்காட்லாண்ட் எ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்டு. இவர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த யார்டுங்கிற ஒரு துப்பறிவாளர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Dr. Watson visits the apartment of his friend Sherlock Holmes. He finds Detective Holmes talking to a client with bright red hair, Mr. Jabs Wilson. Holmes asked Dr. Watson to hear the unusual story of the client. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டாக்டர் வாட்சன் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஷெர்லாக்குங்கிறவர் ஹோம்லெஸ், அதாவது அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட் மீன்ஸ் அந்த அடுக்குமாடி கட்டடம்னு சொல்லுவா இல்லையா, அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அவர் வந்து ஹீ ஃபைன்ஸ் டிடெக்டிவ் ஹார்ம்லெஸ் டாக்கிங். அவர் புகழ்பெற்ற துப்பறிவாளர் ஹார்ம்லெஸ் அவரோட வாடிக்கையான ஏ கிளைண்ட் வாஸ் பிரைட் அண்ட் ரெட் ஹேர். பிரகாசமாக அவரோட ஹேர் எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். மிஸ்டர் ஜாப்ஸ் வில்சன், அவரோட பேர் ஜாபேஜ் வில்சன்கிறவரோட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஹால்மஸ் ஆஸ்க் டாக்டர் வாட்சன் டு ஹியர் த அன்யூஸ்வல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட். அந்த டாக்டர் வாட்சன் வந்து தன்னோட கிளைண்ட்டுக்கிட்ட தேவைக்கு இல்லாமல் வேறு கதையை பேசுகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கார். Wilson says that he runs a pawn shop. One day in his shop, his assistant Vincent Spaulding showed an advertisement in the newspaper that announced an opening in the Red-Headed League. The announcement promised a salary for £4 a week. Spaulding urged Wilson to apply. The timid red-haired pawnbroker did so. Wilson was accepted into the league by Mr. Duncan Rose, the head of the league. வில்சன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அடகு கடை வந்து பான் ஷாப்னா அடகு கடைன்னு அர்த்தம். என்னது அடகு கடை? பான் ஷாப் மீன்ஸ் அடகு கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து அவரோட கடையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹெல்ப்பர் வந்து வின்சென்ட் ஸ்பால்டிங்கிறவர் ரெட் ஹெட்டட் லீக்கில் அந்த ஒரு கம்பெனியில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து காலியாக இருக்கிறதா ஒரு நோட்டீஸ் பார்க்குறாரு. நோட்டீஸ் மீன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நோட் பண்ணுறாரு. அந்த ரெட் ஹேடட் லீக்குங்கிற அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து
ஒரு வாரத்தில் 4 பவுண்ட்ஸ் சம்பளம், அதாவது 1 வீக்குக்கு வந்து அந்த இதில் ஒரு 4 பவுண்ட்ஸ் சேல்ரி கொடுக்குறதா அதில் வந்து டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்பால்டிங் வில்சன் என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாரு. ஸ்பால்டிங் அர்ஜ்டு வில்சன். அவர் வந்து ஸ்பால்டிங் என்ன பண்ணுறாரு, வில்சனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக். அவர் வந்து கோழையான ஒரு சிவப்பு தலைமுடி கொண்ட ஒரு அடகு பிடிப்பாளராக அங்கேயே சேர்த்து விடுறாரு. அக்செப்டட் இன் டு த லீக் பை மிஸ்டர் டக்கான் ரோஸ் அப்படிங்கிறவர்கிட்ட, டக்கான் ராஸ்ங்கிறவர் வில்சனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு he learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. to until 2 p.m. each day, copying out of the Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed with a notice on the door that the red-headed leak had been dissolved. அவரோட வேலை எப்படின்னா, அந்த ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரு நாளுக்கு டெய்லியும் மார்னிங் வந்து 10 மணிக்கே வந்துடணும், மத்தியானம் 2 மணிங்கிற வரைக்கும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காங்கிறத அப்படியே எடுத்து பார்த்து எழுதுறது தான் அவரோட ஒர்க்கு. இதுதான் வந்து அவருக்கு டே பை டே இருக்கிற ஒர்க்கு. இவர் வந்து அதை எப்படி செஞ்சுருக்காரு, 8 வீக்ஸ் திஸ் he did for 8 weeks until one day he arrived. 8 வாரமாக வந்து இதைத்தான் செஞ்சுருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஆஃபீஸில் வந்த ஒரு மூடி இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஆஃபீஸ் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. கதவில் ஒட்டி இருந்த அந்த நோட்டீஸ் வந்து வித் எ நோட்டீஸ் ஆன் த டோர் that he red-headed leak has been dissolved. அவர் என்ன பார்க்குறாரு, அந்த நோட்டீஸில் என்ன எழுதியிருக்கு, இந்த ரெட்-ஹெட்டட் லீக் வந்து டிசால்வ்டு மீன்ஸ் கலைக்கப்பட்டதாக இருக்கிறத வந்து அவர் வந்து பார்க்குறாரு, அந்த நோட்டீஸ் அறிவிப்பை. He was so disturbed by the thought that someone has been playing the practical joke on him that he came Holmes for a solution. Holmes promises to look into the case and Wilson leaves. Holmes and Watson move to Wilson's shop, Shake Coburn Square at once. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அங்கே வராரு இல்லையா, அங்கே வந்த உடனே ஹாம்லெஸ் வந்து இந்த வழக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இது யாரோ வந்து காமெடிக்கு பண்ணது, அப்படிலாம் கலைச்சிருக்க மாட்டாங்க, கலைச்சா மறுபடியும் வந்து சொல்ல மாட்டாங்களா, கலைக்கிற மாதிரி இருந்தாலே எதுக்கு வந்து மறுபடியும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாம்லெஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் மூவ் டு வில்சன் ஷாப், ஷேக் காபர்க் ஸ்கொயர் அட் ஒன்ஸ். அவங்க என்ன அந்த சாக்ஸ் காபர்க் ஸ்கொயருங்கிறது வில்சனோட கடைக்கு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சடனாக வந்து உடனே போயிடுறாங்க. இந்த கேஸை பார்த்துட்டு அவங்க வந்து கடையை கலைச்சிட்டாங்கன்னு அந்த நிறுவனத்தை கலைச்சதா சொல்லி நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பார்த்தோன்னே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வில்சனோட கடைக்கு டக்குன்னு போகிறாங்க. லெட்ஸ் ரீட் த ப்ளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங்ஸ். அங்கே வந்து இந்த நோட்டீஸ்னால் என்ன வந்து அங்கே நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். Outside Wilson's shop in Shake Coburn Square, Harmless is walking up and down. Now and then he hits the ground outside his shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Spaulding opened the shop door. The legs of his trousers are dirty. அவர் வந்து இதை பார்த்தோன்னே கடைக்கு வெளியில் போய் இங்கே அங்கேயுமா எப்படி இருக்கார், லுக்ஸ் அப் அண்ட் டவுன், வேகமாக முன்னாடியும் பின்னாடியும் மேலேயும் கீழேயுமே நடந்துக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நவ் அண்ட் தென் ஹீ ஹிட்ஸ் த கிரவுண்ட் அவுட் சைடு. ஒரு ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணுறாரு, டோரில் அந்த ஃப்ளோரை வந்து தட்டுறாரு.
மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அந்த டோரை வந்து தட்டுன்னு அடிக்கிறாரு. ஃபஸ்ட் வந்து அந்த ஃப்ளோரில் வந்து ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு. தென் என்ன பண்ணுறாரு, அந்த கடையோட டோரை வந்து தென் ஹீ நாக்ஸ் ஆன் த டோர் ஆஃப் த ஷாப், அந்த கடையோட டோரை வந்து தட்டுறாரு. ஸ்பால்டிங் ஓப்பன் த ஷாப் டோர், அவர் அந்த ஸ்பால்டிங்கிறவர் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் அண்ட் டர்ட்டி, அவரோட ட்ரௌசர்ஸ் எப்படி இருந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சீன் 1லேருந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போமா. இதோட நம்ம கிளாஸு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இந்த போமோட எல்லா பேட்டர்ன்ஸையும் வந்து நீங்கள் மெமரி பண்ணி 1 டைம் ரைட் பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து ஆஃப்டர் சென்ட் பண்ணுறேன். பை. தேங்க்யூ.